வணக்கம், தமிழ்மதி வில்லேஜ் ஃபுட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நாட்டுக்கோழி குழம்புங்க. ரொம்ப ருசியாக கிராமத்து முறையில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ்மதி வில்லேஜ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ஸ்டவ்வில் மண்சட்டியில் சுடுதண்ணி வச்சுருக்கேன். நாட்டுக்கோழி நல்லா சுத்தம் செய்து கழுவி எடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ தண்ணி சூடாயிடுச்சுங்க. நம்ம இந்த சுடுதண்ணியில், அதாவது ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சுத்தம் செய்து வச்சுருக்க கோழிக்கறியை இந்த சுடுதண்ணியில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எந்த கறி குழம்பு சமைச்சாலும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு அந்த கறியை வேக வச்சு பாருங்கள். பஞ்சு போல் சூப்பராக வெந்து வந்துடும். பாருங்க, நம்ம இந்த நாட்டுக்கோழி தாங்க முட்டை இட்டுக்கிட்டு இருந்த கோழி. ஒரு 3 நாளாக முட்டை இட்டுச்சு. சரி, பேயை அடிச்சிடலான்னு சொல்லி கோழியை சுத்தம் செஞ்சுட்டு வந்தோம். இந்த முட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஈரல் சேர்த்து வறுத்து கொடுக்க போகிறீங்க. இப்போ நம்ம வேக வச்ச கோழிக்கறியை பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இதுக்கு ஆயிலெலாம் சேர்க்கலை. கோழியில் இருந்த கொஞ்சம் கொழுப்பே வந்து மிதந்துட்டுருக்கு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து விட்டுருங்க. நம்ம இப்போ கோழிக்கறி குழம்புக்கு செலவு வதக்கலாங்க. கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், தக்காளி எடுத்து வச்சுருக்கீங்க. பூண்டு இஞ்சி சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மிளகு, பெருஞ்சீரகம், சீரகம், கசகசாங்க, இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து செலவோட வதக்கி எடுத்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கோழி குழம்புக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். என் சமையலில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி சின்ன வெங்காயம் தாங்க. ஒரு அவசரத்துக்கு மட்டும்தான் நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுவேன். சின்ன வெங்காயம் தான் சமையலுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக செலவு வதங்கறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் ஓரளவு வதங்கி வந்திருக்குங்க. நம்ம தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம்.
கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்து வதக்கிய பிறகு பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. மசாலா தூள்லாம் பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. மசாலா தூள் சேர்த்து நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இந்த செலவுகளை ஆற விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம வெங்காய செலவெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம கோழிக்கறியோடு சேர்த்துடலாம். கோழிக்கறி பார்த்திங்கன்னா பாதி அளவு வெந்து வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் இருக்கிற மசாலா செலவில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து குழம்போடு சேர்த்துக்கலாங்க. பாருங்க, இப்போ வரைக்கும் நம்ம எந்த எண்ணெயுமே சேர்க்கலை. ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எண்ணெய் மிதக்கிறது. இப்போ தாங்க நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம். நல்லெண்ணெயில் பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூலாம் சேர்த்து தாளித்து சேர்த்துருக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்கு. இந்த அளவு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுருங்க. பாருங்க, நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தாளித்து சேர்த்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணுங்க. அது வரைக்கும் சிம்மில் இருக்கட்டும். நம்ம முட்டை ஈரலை வறுத்து எடுத்துக்கலாங்க. முட்டை வறுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து சூடாயிடுச்சுங்க. இப்போ ஈரலை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துக்கலாங்க. நல்லா முட்டையெல்லாம் கலந்து விட்டுருங்க. ஈரல் முட்டையெல்லாம் ஒன்றா ஆகிற அளவுக்கு.
கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க முட்டைக்கு. கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூளுங்க. டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம நாட்டுக்கோழி முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்கும். சிம்பிளாக ரொம்பவே டேஸ்ட்டாக சமைச்சிருக்கோம். பார்க்கவே எம்மியாக இருக்குது. ஓகேங்க, நம்ம கோழிக்கறி குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. கோழிக்கறி குழம்புல பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க. நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்பவே ஈஸியான கிராமத்து முறையில் இந்த மாதிரி கோழிக்கறி குழம்பு செஞ்சு பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு உங்கள் விருப்பங்களை, கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மண் சட்டியில் சமைச்சு பாருங்கள். ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்கும், ரொம்பவே சுவையாகவும் இருக்கும். பாருங்க, நம்ம கோழிக்கறியெல்லாம் சூப்பராக வெந்து நல்லா பஞ்சு போல் இருக்கு. பாருங்க, நம்ம நாட்டு கோழிக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி சமைச்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்போ தான் எனக்கு எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் தமிழ்மதி வில்லேஜ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம நாட்டுக்கோழி கறி குழம்பு ரொம்பவே சுவையாக, ரொம்பவே ஈஸியான முறையில் ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம்.